பாடுகளை குறித்து இந்த 1வது அதிகாரத்தில் பேசினதை குறித்து நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். அதனாலே கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாடுகள் உண்டு, அதை நாம் மறுக்க முடியாது. நிச்சயமாக ஏதாகிலும் ஒரு விதத்தில் நாம் கடந்து போகிற பாடுகள் உண்டு. வியாதிகள், தேவைகள், உறவுகளில் பாதிப்பு என்று பல விதங்களில் பாடுகள் என்பது நம்முடைய வாழ்க்கையில தேவன் நியமித்திருக்கிற ஒன்று. ஆனால் இந்த பாடுகள் நம்மை அழிக்கவல்ல, நம்மை உருவாக்கும்படியாக தேவன் அனுமதித்திருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் என்பது இல்லை. ஆண்டவருக்கு தெரியாமல் ஒரு சிறிய ஏமாற்றமும் இல்லை, வருத்தமும் இல்லை, வேதனையும் இல்லை. இவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு தேவன். ஆகவே இவ்விதமாக பவுல் அந்த 1வது அதிகாரத்தில் இங்கே அவர்களை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். 30வது வசனத்தில், நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுவதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. ஆமென். விதமாய் பவுல் சொல்லிவிட்டு அந்த 2வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், ஆதலால் போராட்டம் இருக்குது என்று குறித்து நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள், தளர்ந்து போகாதீர்கள். ஆதலால் நீங்கள் பாடுகளை நோக்கி பார்த்து மனம் சலித்து போகாதீர்கள். உங்களுடைய பார்வையை நீங்கள் கிறிஸ்துவின் பக்கமாக திருப்புங்கள் என்று சொல்லுகிறார். நிறைய சமயங்களில் நாம் நம்முடைய பாடுகள், கஷ்டங்கள், வருத்தங்களை சந்திக்கும் பொழுது நம்முடைய பாடுகளை எண்ணி அவைகளை குறித்து நாம் இன்னும் அதிகமாக மன வருத்தத்தையும் வேதனையையும் நாம் கடந்து போகிறவர்களாய் காணப்பட வாய்ப்புண்டு. ஆனால் இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார், அந்த பாடுகள் கடந்து போய்விடும். அந்த பாடுகள் மத்தியில் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். அந்த பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதுவாகத்தான் உண்டு. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்ற அந்த சங்கீதக்காரனோடு நாமும் சொல்ல முடியும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் நீங்கள் இயேசுவின் பக்கமாக திருப்புங்கள். அம்மையாலே அநேக வேளைகளில் நாம் நம்முடைய பாடுகள், ஏமாற்றங்கள், வருத்தங்களின் மத்தியில் நம்முடைய இந்த காரியங்களை மாத்திரமே அதிகமாய் சிந்திக்கிறோம். அல்லது ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த உபத்திரவங்கள் என்று நம்முடைய இருதயத்தில் மனம் சலித்து கொள்ளுகிறோம், சோர்ந்து போகிறோம். ஆனால் பவுல் சொல்லுகிறார், உங்களுடைய பார்வையை நீங்கள் திருப்ப வேண்டும். உங்களுடைய பார்வையை நீங்கள் திருப்புவது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்று பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார். இந்த பார்வை என்பது கிறிஸ்துவின் பக்கமாக திருப்பும்படியான இந்த காரியம் என்பது அவர் இவரை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும். ஆಮೇಲೆ நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள் பவுல் சொல்கிறாரு, we have a great treasure. கிறிஸ்துவுக்குள் மகா பெரிய ஒரு பொக்கிஷம் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் தேவையான அனைத்து தேவைகளுக்கும் உண்டான காரியங்கள் கிறிஸ்துவுக்குள் கண்டுபிடிக்க முடியும். ஆகவே தான் அந்த வேதத்தில் மறுபடியும் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் உன்னை உட்படுத்திக்கொள். உன்னையும் உன்னுடைய காரியத்தை நீ நோக்கி பார்த்து வாழுகிறதை விட்டுவிடு. கிறிஸ்துவுக்குள் உன்னை உட்படுத்திக்கொள். கிறிஸ்துவோடு இணைந்து வாழ உன்னை உட்படுத்திக்கொள். அவரை நோக்கிப்பார். அவருடைய அருமையான கிருபையை நோக்கிப்பார். ஆகவே இந்த இடத்துல 2 அருமையான காரியத்தை சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதல், த கம்ஃபர்ட்
அந்த கான்சலேஷன், யாதொரு தேறுதலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் ஒரு மனிதன் இவைகளை கண்டுகொள்ள வேண்டுமானால் இந்த இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிவது மிக முக்கியம். அநேக சமயங்களில் இயேசு கிறிஸ்துவை நாம் பல கோணங்களில் அறிந்திருந்தாலும் அவருடைய இரக்கத்தை எந்த அளவுக்கு நாம் அறிந்திருக்கிறோம், அவருடைய மன உருக்கத்தை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோம். அதுமாதிரி 2 விதமான கிருபைகள் உண்டு. ஒன்று பொதுவான கிருபை, 2 சிறப்பான கிருபை. இந்த உலகத்தில் எல்லா மக்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அது பொதுவான கிருபை. அவர்களுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து அவர்களையும் வழிநடத்தி அவர்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்கிறார். இது பொதுவான கிருபை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பொதுவான கிருபைகளினால நிரம்பினவராயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய இந்த பொதுவான கிருபையை அவர் பல இடங்களில் வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் அநேக சமயங்களில் இயேசு இரட்சகராக அறிந்திருக்கிறோம். நன்மைதான், நல்லது, அது தேவை. இயேசு என் மீட்பர், இரட்சகர், என்னுடைய பாவத்துக்காக மரித்தவர், என்னுடைய அக்கிரமங்களை சுமந்து தீர்த்தவர், மிக முக்கியமானவைகள். அவைகளில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் பாவியை நேசிக்கிறவர். பாவத்துக்காக அல்ல, பரிதாபம் கொள்ளும்படியான உணர்வுள்ளவர். நாம் வழிதப்பி போனாலும் நம்மை குறித்து பரிதபிக்கக்கூடிய ஒரு தேவன் இவர். பொதுவாக மனிதர்கள் மத்தியில் பார்க்குறோம், ஒருவேளை ஒரு மனிதனிடத்தில் குறைவு இருக்குமானால் அல்லது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சரியாக இல்லை என்றால் அவனை நாம் புறக்கணித்து விடுகிறோம், அவனை நாம் குற்றஞ்சாட்டுகிறோம், அவனை நான் தள்ளி விடுகிறோம் அல்லது ஒதுக்கி விடுகிறோம். ஆனால் இயேசு அப்படி ஒரு நாளும் செய்தது கிடையாதுங்க. இயேசு இரட்சகர் தான், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை வந்த இரட்சகர். ஆனால் இந்த தேவனை வெளிப்படுத்துகிற இந்த காரியத்தில் அவருடைய இரக்கத்தை பார்க்கிறோம், அவருடைய மன உருக்கத்தை பார்க்கிறோம். சுவிசேஷங்களில் இதை நாம் அதிகமாக பார்க்கிறோம். பவுல் சொல்றார், உன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய இரக்கத்துக்காக நோக்கிப்பார். ஒருவேளை உன்னுடைய குடும்ப சூழ்நிலைகளில் உன்னை விரும்புவார் இல்லாமல் இருக்கலாம், நீ வெறுக்கப்பட்ட ஒரு மனிதனாக நகராக இருக்கலாம், அல்லது உன்னுடைய வார்த்தையை மற்றவர்கள் மதிக்கத்தகாத நிலையில் இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில் எதுவாக இருக்கலாம். ஆனால் உனக்கும் இயேசுவில் இடம் உண்டு, உனக்கும் இயேசுவில் நம்பிக்கை உண்டு. மற்றவர்களை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்பதல்ல, இயேசு உன்னை எப்படி பார்க்கிறார் என்பது முக்கியம். ஆகவே இந்த நாளிலும் கூட நான் ஒரு 3 நிகழ்வுகளின் மூலமாக ஆண்டவராகிய இயேசுவின் அந்த மன உருக்கத்தை காட்டும்படியாக விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நாம் ஆண்டவராகிய இயேசுவின் அந்த மன உருக்கத்தின் ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம். பொதுவாக இங்கு ஒரு சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளோ பேர் நல்ல நிலையில் காணப்படுகிற இந்த விதமான ஒரு சூழ்நிலையில் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் கடந்து போன இந்த காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம், அங்கே 40வது வசனம். மார்க்கு 1:40. யாராவது வாசிங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் நேராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகிறான். பொதுவாக ஒரு கிராமத்திலோ ஒரு பட்டணத்திலோ ஒரு குஷ்டரோகி அனுமதிக்கப்படுவதில்லை. அதற்கு பலவிதமான காரியங்களை மக்கள் அவ்விதமாக அங்கு செயல்படுத்துவதுண்டு. ஆனால் இந்த குஷ்டரோகி எப்படி இயேசுவினிடத்தில் இவ்வளவாக வந்தான் என்பதை குறித்து நமக்கு தெரியவில்லை.
ஆனால் அவன் இயேசுவினிடத்தில் வந்து முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். ஆமையாலே ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த குஷ்ரோகியை பார்த்து அவர் சரி நீ சுகமடைந்தாய் போ என்று சொல்லி இருக்கலாம் இல்லையா? அவரால் கூடும். 10 குஷ்ரோகிகள் இயேசுவினிடத்தில் வந்தாங்க. அவங்க இயேசுவை பார்த்து தூரத்தில் நின்று ஐயரே என்று கூப்பிடுகிறார்கள். சொன்னார், நீங்கள் ஆசாரியனிடத்தில் போய் காண்பியுங்கள். அப்பொழுது அவர்கள் திரும்பி போகும் பொழுது சுகமடைகிறார்கள். அதே காரியத்தை இயேசு இந்த இடத்துல செய்திருக்கலாம் இல்லையா? ஆனால் இயேசு இங்கே என்ன செய்கிறார்? அந்த 41 இயேசு மனது உருகி, he had compassion. அதனாலே நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே நம்முடைய வேதனைகளில் வருத்தங்களில் நமக்காக பரிதபிக்கக்கூடியவர் ஒருவர் இருக்க முடியுமா என்று நாம் பொதுவாக எதிர்பார்ப்பது உண்டு. ஆனால் உண்மையாலுமே மனிதர்கள் மத்தியில் ஒருவேளை அவிதமான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக நாம் உண்மையாலுமே எதிர்பார்க்க முடியாது. இந்த குஷ்டரோகி ஆண்டவரிடத்தில் கூட அவன் தைரியமாக கூட வந்து சொல்லலை, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று தான் சொன்னான். உம்மாலே கூடும் ஆண்டவரே, ஆனால் ஒருவேளை நீர் இறங்குவீரானால். அவனுடைய அந்த தாழ்மை, அவன் குஷ்டரோகியாக இருந்தால் கூட அவனுக்குள்ளாக இருக்கிற அந்த அருமையான நல்ல குணத்தை பார்க்க, மனிதர்களை எப்பொழுதுமே தவறாகவே கணக்கு போட்டு பார்க்கிற சுபாவம் நம்மிடத்தில் இருக்குது. யாரை பார்த்தாலுமே ஏதாவது ஒரு தப்பு கணக்கு போடுகிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை போல வாழுகிற அந்த வாழ்க்கையில் ஒரு நாளும் நாம் அவ்விதமாய் செய்ய மாட்டோம். இந்த இடத்துல அவ்விதமாக அந்த மனிதன் வந்த பொழுது இயேசு அவனை போ, உன்னை சுகமாக்கி விட்டேன் என்று நிச்சயமாக சொல்லியிருக்கலாம். 100க்கு 100 அவன் சுகமடைந்து போயிருப்பான். இயேசு மனதுருகிறார், மூட் வித் கம்பேஷன். இந்த இடத்தில் அவனை ரட்சிக்கும்படியாக அல்ல, அவனுடைய அந்த வேதனையை, அவன் ஒரு குஷ்டரோகியாக அவன் சமுதாயத்தில் எவ்வளவாக ஏச்சுக்களை பேச்சுக்களை கடந்து போயிருப்பான். சமுதாயத்தில் அவனை பார்த்தவர்கள் ஒருவேளை எத்தனை பேர் விலகி ஓடியிருப்பார்கள். அவன் குஷ்டரோகியாக இருந்ததுனால அவனுக்கு சரியான ஆகாரம் கூட கிடைத்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் அவன் வேலை செய்ய முடியாது? ஒருவேளை யாராகிலும் பரிதாபப்பட்டு கொடுத்தால்தான். ஆனால் அந்த நாட்களில் குஷ்டரோகம் என்பது ஒரு கொடிய வியாதி என்பதனால் அவர்களை ஒருவரும் அவ்விதமாக உதவி செய்கிறது கூட பயப்படுகிற காரியமாக காணப்பட்ட ஒரு காலம் அது. இயேசு மனதுருகுகிறார், கையை நீட்டுகிறார். He extended, put forth his hand. எதுக்காக இதை செய்யணும்? அதனாலே தம்முடைய அந்த இரக்க தன்மையை வெளிப்படுத்துகிறதுல இயேசுவை போல ஒருவர் இல்லை. உடைய வாழ்க்கையில் நீ மனிதனை சார்ந்து வாழதை விட்டுடு. மனிதனை நீ வாழும்படி நோக்கி பார்த்து வாழுகிற அந்த காரியம் உடைய வாழ்க்கையில் ஏமாற்றத்தை தான் அளிக்கும். மனிதனிடத்தில் நீ ஆறுதலையும் தேர்தலையும் எதிர்பார்க்காத. ஒருவேளை ஆண்டவர் விதமான மக்களை கொடுத்து இருப்பார், ஆனால் நல்லது. ஆனால் ஆண்டவரிடத்தில் போனால் நீ வெட்கப்பட மாட்டாய். அவர் தம்முடைய கரத்தை நீட்டி அவனை தொடுகிறார். அதனாலே குஷ்டரோகம் தூரத்தில் வந்தால் கூட ஒட்டிக்கோன்னு சொல்லி பயந்து அந்த காலத்தில் அவனை தொடுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையாக சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் எது நேரிட்டாலும், வியாதியாக இருக்கலாம், பாடாக இருக்கலாம், நெருக்கமாக இருக்கலாம், உன்னை முழுமையாய் அறிந்திருக்கிற இயேசுவானவர் உன்னுடைய பாடுகளை குறித்து பரிதபிக்க மாத்திரமல்ல, அவர் உனக்கு நெருக்கமாய் வந்து உன்னை ஆறுதல் படுத்த விரும்புகிற இரட்சகர், மீட்பர். இவர்
அந்த குஷ்டரோகி ஒருவேளை இவ்விதமாக அவனுடைய வாழ்க்கையில் தன்னுடைய கையை நீட்டி தொட்ட ஒருவரை அவன் சந்தித்திருக்க மாட்டான். விலகி ஓடினவர்களை பார்த்திருப்பான். சிறு பிள்ளைகள் கூட குஷ்டரோகி என்று வரும் பொழுது ஓடோடி கொண்டிருந்த பிள்ளைகளை பார்த்திருப்பான். அவன் மனம் வேதனைப்பட்டு இருக்கும். ஆனால் இந்த மனிதனை பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு ஞானமுள்ள ஒரு பொறுமையான மனிதனாக நம்ம பார்க்குறல. ஏன்னா ஆண்டவர் என்னை சுகமளிக்கும் என்று சொல்ல கூப்பிடல, உமக்கு சித்தமானால். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக. உடைய வாழ்க்கையில் என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் சரிங்க, அவருக்கு சித்தம் உண்டு, அவரிடத்தில் போ. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அவர் உன்னுடைய பாடுகளின் மத்தியில் சுகத்தை மாத்திரமல்ல, சுகத்தோடு ஆறுதலை கொடுக்கிறவர், சுகத்தோடு தேர்தலை கொடுத்தவர். இப்படி அவர் சொன்னவுடனே குஷ்டரோகமானை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். அவை இந்த பிலிப்பு திருச்சபையை பார்த்து சொன்னார், அவருடைய பாடுகள் என்ன என்பதை குறித்து நமக்கு தெரியல. ஆனால் பவுல் ஞாபகப்படுத்துகிறார், ஒரு இரக்கமுள்ள ஆண்டவர் உங்களுக்கு உண்டு, உங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய ஒரு மீட்பர் உண்டு, உங்களை குறித்து அக்கறையுள்ள ஒரு ஆண்டவர் உண்டு. இந்த உலகத்தில் யாரனை குறித்து அக்கறை கொள்ளவில்லைனாலும் எனக்காக அக்கறைப்படுகிற ஒருவர் உண்டு என்பதை குறித்து நீ நிச்சயமாய் சார்ந்து வாழக்கூடிய நபர் தான் இயேசு. அவரை நம்பினவர் ஒரு நாளும் கைவிடப்பட்டது இல்லை. அவரை நம்பினவர்கள் ஒரு நாளும் அங்கு அவிதமாக ஒன்றுமில்லாமல் போனவர்கள் ஒருவரும் இல்லை. அதுமாதிரி இந்த குஷ்டரோகியின் வாழ்க்கை எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டது. அவன் எவ்வளவு தலை நிமிர்ந்து போயிருப்பான். அவனுடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாறிற்றுல. அவனை யோசித்து பாருங்க, அவனுடைய வாழ்க்கையை முற்றுமாக வீணடித்து கொண்டிருந்த அந்த குஷ்டரோகம் இவ்வளவு பெரிய ஒரு மீட்புக்குள்ளாக ஆண்டவருடைய கிருபையினால் அன்பினாலும் அவனுக்கு கிடைத்தது என்பதை குறித்து நாம் எண்ணி பார்க்கும் பொழுது, எப்பொழுதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து He wants to touch us. உன்னுடைய கஷ்டத்தின் மத்தியில் He wants to touch you. உன்னை தொட விரும்புகிறார். ஏன்? அவருடைய நெருக்கத்தை உனக்கு காட்ட விரும்புகிறார். அவருடைய இரக்கத்துக்கு மேலாக அவருடைய நெருக்கம் அதிகமாக உனக்கு காட்ட விரும்புகிறார். அதுமாதிரி நீ தேவனை சார்ந்து வாழ்ந்த கற்றுக்கொள். பிசாசு சொல்லுவான், வாழ்ந்து என்ன பிரயோஜனம், ஏன் இப்படி இருக்கிற, உன்னுடைய நிலை இப்படித்தானே, யார் உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க, உன்னுடைய வாழ்க்கை இப்படி தான் முடிஞ்சது, எல்லா விதமான எதிர்மறையான காரியங்களை பிசாசு உன்னுடைய மனதில் போடுவான். எது இந்த குஷ்டரோகி அவன் எப்படி இயேசுவை கண்டுபிடிச்சு வந்தான்னு தெரியல. அந்த இடத்துல இயேசு ஒருவேளை வருகிறான் எப்படி கேள்விப்பட்டான்னு தெரியல. ஆனால் அந்த நாள் அவருடைய வாழ்க்கை நாளில் ஒரு இனிய நாளாய் மாறிற்று. அந்த நாள் அவனுடைய வாழ்க்கையின் திருப்பு முனையாய் மாறிற்று. அந்த நாளுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை சமுதாயத்தில் வேறு விதமாய் மாற்றப்பட்டது. என்ன ஒரு மகிமைகரமான காரியம் இல்லையா? இயேசுவனுடைய மனது உருக்கம் பவுலில் தான் சொன்னார். பிலிப்பு பட்டணத்து மக்களை பார்த்து அவருடைய மன உருக்கத்தை எண்ணி பாருங்க. உங்களுடைய பாடுகளின் மத்தியில் நம்பிக்கை விட்டுடாதீங்க. உங்களுடைய பாடுகளின் மத்தியில் சோர்வுக்கு இடம் கொடுத்து மனம் தளர்ந்து போயிடாதீங்க. தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை குறித்து நீ அறிந்து கொள். தேவன் மிக ஆச்சரியமாய் செயல்படுகிறவர். மேலே என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே ஒரு நோக்கத்தோடு கூட அனுமதிக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஐ சர்ஜரியை பார்க்கும் பொழுது ஒரு மருத்துவராக நான் இதை படிச்சிருக்கேன். ஐயை பற்றி, அதனுடைய ஸ்ட்ரக்சர், அதனுடைய அமைப்பு இதெல்லாம் படிச்சிருக்கேன். 3 மாதம் நாங்கள் அந்த கிளினிக்கில் ஒரு ப்ராக்டிக்கல் அது ட்ரைனிங் எடுக்கணும். ஆனால் இந்த நாட்களில் அந்த சர்ஜரி அப்போது ஆண்டவர் படைத்திருக்கிற இந்த கண்ணை பற்றி நான் யோசித்தேன். சிறிய உறுப்பு எவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறது. இந்த சிறிய உறுப்பு மாத்திரம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா அந்த வாழ்க்கை விதமாக மாறிவிடுகிறது. அதுமாதிரி தேவன்
அப்போ நான் என்னை யோசித்தேன், மனிதனுடைய செயல்பாடு இவ்வளவு அழகாக ஒரு மனிதனை ஆண்டவர் படைத்திருக்கிறார். டாக்டர் பால் பிராண்ட், ஜெசிமன் பிராண்ட், கொல்லிமலை ஜெசிமன் பிராண்ட், ஈவலின் பிராண்ட், அவருடைய மகன் டாக்டர் பால் பிராண்ட். அவர் ஒரு பெரிய ஆர்த்தோபெடிக் சர்ஜன், எலும்பு நிபுணர். அவருடைய 9 வயசு வரைக்கும் அவரும் அவங்க தங்கச்சியும் கொல்லிமலையில் மரத்து மேலே உட்காந்து விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த மிஷினரிகள் அந்த நாட்களில் எந்த வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை. அந்த மலை மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த காலம் அது. அவ்விதமாக இருந்த நிலையில் அவரை கொண்டு போய் அங்கே படிக்கும்படியாக இங்கிலாந்தில் விடுகிறார்கள். ஜெசிமன் பிராண்ட் அவர் இறந்து விடுகிறார். ரொம்ப காலம் இல்லை. அந்த எளிய தாய் அவரை என்ன படிக்க தெரியல, இங்கே ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க. ஆகவே அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா, இவர் மிஷினரி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கார்பெண்டரா பயிற்சி வைக்கும்படியாக ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்திடுறாங்க. அப்போ அவருக்கு ஒன்றும் தெரியாது, அப்பா இல்லை, அம்மா இங்கே இருக்காங்க. அப்போ ஒருத்தர் டாக்டர் காக்கரேன்னு நினைக்கிற ஒரு பேர், இந்த அம்மா ஒரு சமயத்தில் அவரை சந்திக்கும் பொழுது கேட்குறாங்க, உங்கள் மகன் என்ன பண்ணுறான்? அவர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நான் ஒரு கார்பெண்டர், இதுக்காக ஒரு மிஷினரி போனால் நாங்கள் மரபங்களா கட்டினது போல் அவனும் கட்டும்படியாக அவனுக்கு அந்த ஸ்கில் தேவைன்னு விட்டுருக்குறோம். அப்போ சொன்னார், இல்லை, அவனுக்கு தேவன் மிகப்பெரிய ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அவர் கொண்டு போய் ஒரு மருத்துவக் கல்லூரியில் சேர்த்து அவரை படிக்க வைத்தார். இந்த தகப்பனுடைய அந்த தாயினுடைய அர்ப்பணிப்பு அவருடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் மறந்து விடவில்லை. அவர் ஒரு எலும்பு நிபுணராய் மாறினார். ஆனால் அவருடைய உள்ளம் இங்கே சிஎம்சியில் அவர் டீன் காலேஜில் ஒரு பெரிய நல்ல போஸ்ட். அப்போ அந்த குஷ்டரோகிகளெல்லாம் பார்க்கும் பொழுது அவருடைய மனது உருக்கம். ஏன்னா அவங்களுக்கு இந்த ஒரு நரம்பு பாதிச்சிருங்க. இதை பாதிக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த இந்த இதுக்கு மேலே மணிக்கட்டு மேலே இப்படி தொங்கி தான் செயல்படும். அவங்க ஒரு பொருளை எடுக்கிறதுனா கூட அதை போய் எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இதை தூக்கி செயல்பட முடியாததுனால எப்பொழுதும் தொங்கிக் கொண்டே இருக்கும். அந்த மக்களை பார்த்து ஒரு ஆழமான மனது உருக்கும் அவருக்கு. அப்போ தான் அவர் ஒரு டெண்டான் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லிட்டு ஒரு பெரிய ஆராய்ச்சி செய்து இந்த கை இப்படி இருக்கிறது இப்படி மாறி இப்படி செயல்படும்படியான ஒரு மாற்று சிகிச்சையை கண்டுபிடித்தார். எத்தனையோ அந்த நாட்களில் குஷ்டரோகிகள் ரொம்ப பேருங்க. கரிகிரி என்ற இடத்துல அந்த குஷ்டரோகிகளுக்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அவர் ஏற்படுத்தி அந்த மக்களுக்கு மறுவாழ்வை கொடுத்தார். ஆಮೇಲೆ மனது உருக்கம் அவருடைய வாழ்க்கையை பாதித்ததை பார்க்கிறோம். அவ்வளோ ஒரு கொடிய வியாதி அது. ஆனால் அவர் தன்னுடைய வாழ்க்கையை அதற்காக அர்ப்பணித்தார். அந்த குஷ்டரோகிகளுக்கு இந்த கண் ரொம்ப ஒரு மாதிரி அழுகி போயிடுங்க. அவருடைய மனைவி ஒரு கண் சிகிச்சை மருத்துவர். அந்த அம்மா கூட இருந்து அவர்கள் விதமாக இருவருமாக சேர்ந்து அந்த பணியை அங்கே நிறைவேற்றார்கள். ஆಮೇಲೆ தேவன் எவ்வளவு நல்லவர் இல்லைங்க. மிக தாழ்மையான ஒரு மனிதன். சொல்லப்போனால் அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்கணுங்க. அந்த அளவுக்கு அவர் வேர்ல்டு ஃபுல்லாக அந்த லெப்ரஸியில் ஒரு அத்தாரிட்டியாக இருந்தார். இதன் மூலமாக உலகமெங்கும் குஷ்டரோகிகளுக்கு மறுவாழ்வு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை கண்டுபிடித்தவர். ஆனால் அதெல்லாம் அவர் எதிர்பார்த்தவர் அல்ல. மிக தாழ்மையானவர். அருமையான விதமான ஒரு கிறிஸ்தவ குணங்கள் எப்படி அவங்களுக்கெல்லாம் வந்தது? கிறிஸ்துவின் மூலமாக. ஆமாம், அவர்களை இன்னொரு இடத்துல நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மத்தேயு 20வது அதிகாரம்
34வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மன உருக்கம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்தில் இங்கே நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம். இந்த இடத்துல 2 குருடர்கள் வருகிறார்கள். 34வது வசனம், 20வது அதிகாரம் 34வது வசனம். அதற்கு முன்பாகவே இங்கு நாம் பார்க்கிறோம், அங்கே 29 இல்லை 30 அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். எல்லாரும் சொல்கிறாங்க, பேசாமேரு. இயேசு எருசலேமை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். இதுவே அவருடைய அந்த பாதை வழியாய் செல்லும்படியான கடைசி பயணம். எருசலேமில் அவர் சிலுவையில் அறையப்பட போகிறார், அவருக்கு தெரியும். இவ்விதமாக அந்த 2 குருடர்கள் கூப்பிட்ட பொழுது எல்லாம் அதட்டினார்கள். இயேசு நின்றார். அதனாலே ஜெபிக்க கற்றுக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரிடத்தில் போய் உன் இருதயத்தை ஊற்றிவிடு. மனிதனிடத்தில் நீ சொல்லுவதில் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு உன்னதமான தேவன், மிக ஆச்சரியமானவர். ஆகவே இந்த கண்ணை குறித்து நான் அதிகமாக சிந்தித்த பொழுது, ஆண்டவர் இவ்வளவாக ஒரு மனிதனை படைத்த அந்த படைப்பை பார்க்கும் பொழுது, இது நிச்சயமாக ஒரு பெரிய ஞானமுள்ள ஒருவர் உருவாக்காமல் இந்த சரீரம் எப்படி இப்படி செயல்பட முடியும்? இந்த கண் பார்ப்பதும் கேட்பதும் நடப்பதும் சிந்திப்பதும் அதுமாதிரி. அப்பொழுது நான் இந்த பரிமாண கொள்கையை குறித்து நான் அதிகமாய் படிக்க ஆரம்பித்தேன். இப்பொழுது அதை படித்து வருகிறேன். பரிமாண கொள்கை என்றால் எவல்யூஷன். இந்த உலகம் எப்படி உண்டானது என்பதை குறித்து 2 வாய்ப்பு தான் இருக்கு. எவல்யூஷன் என்று சொல்லுகிற, பரிமாண கொள்கை என்று சொல்லுகிறவர்கள், இந்த அண்ட சராசரமான இந்த சூரியன், இந்த பூமி, இன்னும் மெர்க்குரி, இன்னும் பலவிதமான கோளங்கள், இந்த சூரியனை சுற்றி வருகிற 8 கோளங்கள், இன்னும் நட்சத்திரங்கள் எப்படி உண்டானது என்பதை குறித்து அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு சிறிய அணுவை போல பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது. வளர்ந்து 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 திடீரென்று ஏற்பட்ட உள்ளான மாற்றத்தின் நிமித்தம் வெளியிலே சிதறுண்டு போய், ஒன்று சூரியனாக, ஒன்று பூமியாக, ஒன்று நிலவாக, ஒன்று மெர்க்குரியாக இப்படி சிதறிப்போனது என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த 8 கோளத்திலுமே ஒவ்வொரு கோளமும் வித்தியாசமானது. சூரியன் வித்தியாசமானது. சூரியனுடைய உஷ்ணம் எவ்வளோ தெரியுங்களா? 10,000 டிகிரி சென்டிகிரேட். நமக்கு 37 டிகிரி வந்துருச்சுனாவே உதற ஆரம்பிக்கிறோம். காய்ச்சல் வந்துருச்சு. 37க்கே நம்ம உதறுகிறோம். சூடு தாங்க முடியல. 10,000 டிகிரி. எப்படி இதெல்லாம் உருவாக்கப்பட்டது? ஒருவேளை ஒரே பொருளிலிருந்து சிதறி இருக்குமானால் ஏன் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று வித்தியாசமாக இருக்கிறது? அது எப்படி சாத்தியக்கூறு ஆகும்? ஆமாம், 1000 வருடங்களுக்கு முன்பாக ஏற்பட்ட ஒரு மாற்றம் என்று சொல்லுகிற அந்த விதமான காரியத்தை குறித்து பேசுகிறார்கள். ஆனால் அந்த டாட் எப்படி வந்ததுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் தெரியாது. சரிப்பா, நீ அந்த ஒரு சின்ன அணுவில் ஒரு சின்ன புள்ளியிலேருந்து தானே வந்ததுன்ற, அந்த புள்ளி எப்படி வந்தது தெரியாது. இருக்கலாம்.
10,000 வருஷங்களுக்கு முன்னால், மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னால் இப்படி ஆச்சு எல்லாம் அனுமானம் கம்ப்ளீட்லி. ஆகவே இது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஆனால் மேற்கத்திய நாடுகளில் விஞ்ஞானம் என்ற பெயரில் எத்தனை பேர் இன்றைக்கு அதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய மனதெல்லாம் பாதிக்கப்படுகிறதுங்க. இந்த எவல்யூஷனை தான் நம்முடைய பிள்ளைகள் படிக்கிறார்கள். அவருடைய மனதில் என்ன, இது கடவுள் என்பவர் உண்டாக்கின என்பதை குறித்து வேதம் அவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறதை அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அவங்க படிக்கிறதெல்லாம் இந்த எவல்யூஷன், மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் பிகோ, அத்தனை கோடி முன்னால் நடந்ததை நீங்கள் எப்படிங்க தெரியும்? இப்படி ஆயிருக்கலாம். சரி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் இப்படி ஆச்சுன்றியா? ஒவ்வொன்றும் வித்தியாசமானதே. நான் நினைக்கிறேன், சூரியனை பார்க்கும் பொழுது பயங்கரமான வெப்பம். அருமையாலே, ஆண்டவர் நரகத்தை உண்டாக்க முடியாதா? உன் கண்ணால் பார்க்குறல்ல, இந்த நெருப்பு கோலத்தை நீ பார்க்குறையே, இந்த படைத்த தேவன் நரகத்தை உண்டு பண்ண முடியாதா? கண்டிப்பாக முடியும். அவரால் கூடாத காரியம் என்பது இல்லை. அதே சமயத்தில் இந்த பூமியை உண்டாக்கின இந்த தேவன் தாமே அவ்விதமாக மோட்சத்தை உண்டாக்க முடியாதா? எர்த் இஸ் ஸ்பாயில்டு இல்லைங்க. இந்த பூமியை மனிதர்கள் சிதைத்துப்பட்டாங்க, கெடுத்துட்டாங்க. ஒரு காலத்தில் அழகாக இருந்த பூமி, இயற்கையை பாருங்க, பசுமையை பாருங்க, என்ன ஒரு தோற்றம், ஹவ் பியூட்டிஃபுல். எவ்வளோ சில இடங்களெல்லாம் இன்னுமே பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகான ஒரு தோற்றத்தை கொண்டதாக இருக்கிறது. அதுமாதிரி இன்றைக்கு ஏங்க இந்த பூமி, இன்றைக்கி அமெரிக்காவில் எவ்வளோ அழிவுகள், நம்முடைய தேசத்தில் எவ்வளோ அழிவுகள், சொல்லப்போனால் சென்னை கூட அழிந்து போகும் என்று பயப்படுகிறார்கள். நாம் அப்பப்போ பார்க்குறோம் இல்லைங்களா? தேவன் உண்டாக்கின அழகான ஏரிகளையும் குளங்களையும் குட்டைகளையும் எல்லாம் மனிதன் சிதைத்துவிட்டு வீடுகளை கட்டிடுறதுனால இன்றைக்கு மழை வந்தால் பயப்பட வேண்டியதாக இருக்கிறது. சேலத்திலேயே இந்த மழைக்கே சில வீடுகள் இந்த பச்சைப்பட்டி பகுதியிலெல்லாம் அப்படியே தண்ணி உள்ளே போந்து, யோசிச்சு பாருங்க, மழை வந்தால் பயப்பட வேண்டியதாக இருக்கு. இந்த பூமியை உண்டாக்கின தேவன் அழகான பரலோகத்தை உண்டாக்க மாட்டாரா? ஆகவே எப்படிங்க நீங்கள் எவல்யூஷனை நம்ப முடியும்? மனுஷன் எப்படி வந்தான்? அங்கே சொல்கிறாங்க, ஒரு அமீபா மாதிரி, ஒன் செல்டு ஒரு அமீபா. அதை யாரு கொண்டாந்ததுங்க? எங்கெங்க உருவானது? அது ஆரம்பித்தது யாருங்க? தெரியாது. அந்த ஒரு செல்லாக இருந்து தண்ணீர்லே அது அப்படியே வளர்ந்து மீனை போல் அப்படியே ஆகி, அப்புறம் தண்ணீரில் அங்கே தொடர்ந்து வாழ முடியாத சூழ்நிலையில் நிலத்துக்கு வந்து நிலத்துக்கு ஏற்ப தன்னுடைய எல்லா காரியங்களையும் மாற்றி அமைத்து கொண்டு வளர்ந்து அது கடைசியில் குரங்காய் மனிதனாய். ஐமையாலே மனிதன் சிந்திக்கக்கூடியவனுங்க. எப்போங்க இந்த குரங்குலேருந்து மனுஷன் சிந்திக்கிறனா மாறினா? இன்றைக்கி நீங்கள் குரங்கு சிந்திக்க முடியுமா? சிந்தித்து செயல்பட முடியுமா? How comes this sense? The wisdom of God. இந்த ஆண்டவர் கொடுத்த ஞானம் தானே இங்கிருந்து செவ்வாய்க்கு கிரகத்தை அனுப்புகிறான். இங்கிருந்து அனுப்புகிற அந்த கோளத்தை செவ்வாய்க்கு ஏற்கனவே அனுப்பிச்சிட்டான். 25 தான் போய் அது சேரும். இட்ஸ் கோயிங் now, போயிட்டுருக்குது. இவ்வளவு அறிவை யாருங்க கொடுக்க முடியும்? அது இல்லாமல் குரங்குலேருந்து வந்தான்னு சொல்கிறீங்க. அப்போ ஆணும் பெண்ணும் எப்படி மாறி வந்தாங்க? எப்படி ஆச்சு? ஒரு ஆணுக்கு ஏற்ற ஒரு பெண்ணையும் ஒரு பெண்ணுக்கு ஏற்ற ஒரு ஆணையும் யாருங்க உண்டாக்கினது? இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை யாருங்க ஏற்படுத்தினது? ஒருவர் அதை செய்யாமல் இருக்குமானா தானே எப்படி வரும்னு கேட்குறேன். அதனாலே மனிதன் அதை சிந்தித்து இன்றைக்கு விசுவாச வழியை விட்டு விலகி போன காலம். பிசாசு அதையும் நம்ப வைக்கிறான். சிந்திப்பதை இழந்துடுறானுங்க. சரி, குரங்குலேருந்து ஒரு ஆள் வந்தான், அதுலேருந்து எப்படிங்க பெண்ணு வந்தாங்க? எப்படி பெண்ணுக்கு ஏற்ற ஒரு ஆணும் ஆணுக்கு ஏற்ற பெண்ணாக எல்லா விதத்திலும் உருவாக்கப்பட்டார்கள். பெண்ணினுடைய குணம் எப்படி, ஆணுடைய குணம், எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இந்த வேதம் மட்டும்தான் சிருஷ்டிப்பை குறித்து பேசுகிற ஒரே ஒரு நிகழ்வை குறித்து நாம் பார்க்கிறோம். God created.
தேவன் ஒருவர் இருக்கிறார், தேவன் ஒருவர் இருக்கிறார். தேவன் இருக்கிறாரா என்று எண்ணாத. என்னுடைய வாழ்க்கையில் அந்த சிருஷ்டிப்பை பார்க்கும் பொழுது இது நிச்சயமாக தானாக உண்டாயிருக்க வாய்ப்பே இல்லை. எப்படி தானாக உண்டாயிருக்க முடியும்? எப்படி ஒவ்வொரு கோலமும் ஒவ்வொரு கிரகமும் வேறுபட்டதாக இருக்கிறது? இந்த பூமி எப்படிங்க 6650 கிலோமீட்டர் வேகத்தில் தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது? இதை இயக்கிறது யார்? மற்ற கோளங்கள் இப்படி சுற்றலையே, இது மட்டும்தானே அப்படி தானே சுற்றிக்கிட்டு இருக்குது. இதனுடைய சக்தி எங்கிருந்து வருகிறது? இதை இயக்கிறவர் யார்? இந்த வேதத்தில் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் என்று சொல்லுகிற பதத்தை பல இடங்களில் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் வானத்தையும் அதில் உள்ளவர்களையும் சிருஷ்டித்தவர். சூரியனை சுற்றி ஏறக்குறைய 16,000 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து போய் கொண்டிருக்கிறது. இதை இயக்கிறவர் யார்? இது ஒருவேளை அப்படி போகாமல் இருந்தால் நமக்கு இரவு பகலுமே கிடைக்காது. இந்த பூமியை ஒரு 23 டிகிரிஸில் இப்படி சாய வச்சிருக்கிறது யாரு? ஏன் அது சாஞ்சிருக்கணும்? சாஞ்சு இல்லைன்னா ஒரு சில இடங்களில் கம்ப்ளீட்டாக வெளிச்சமே இருக்காது. வருடம் முழுதும் எல்லாருக்கும் வெளிச்சமும் இரவும் தேவை. எவ்வளவு ஞானமாய் படைத்திருக்கார்ல, எவ்வளவு ஞானமாய். இதை நீ பார்க்கும் பொழுது தேவன் இல்லை என்று நீ சொல்ல முடியுமா? நான் கேட்குறேன். இவ்வளவு ஞானமாய் படைத்தவர் என்னைக்காவது இது தவறி போயிருக்கா? இன்றைக்கி நம்ம செய்கிறது மனிதனுடைய வாழ்க்கையில் அப்படி இன்றைக்கி கொண்டு போய் 2 பேர் அஸ்ட்ரோநாட்ஸ் அங்கே வச்சுட்டாங்க, அங்கே ஸ்டேஷனில் இருக்காங்க, கொண்டு வர முடியல. மனிதன் அவ்வளோதான். ஆனால் இந்த தேவன் வேதம் போதிக்கிற தேவன். ஆகவே என்னுடைய கண்ணை பற்றி யோசித்த பொழுது என்னுடைய விசுவாசம் பலப்பட்டது இல்லை. தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆகவே அதை குறித்து நான் தொடர்ந்து ஆராய்ச்சியாக படித்து வருகிறேன். அதை ஏன்னா ஒரு போதகன் எல்லாவற்றிலும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தானாய் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஒரு டாட்டிலிருந்து வந்தது. அந்த டாட்டை யார் வச்சது? எப்படி அது வந்தது? சம் கெமிக்கல் ரியாக்ஷன். அந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்குள்ளே அந்த ஆசிட் எங்கே வந்தது? ஒன்றுமே இல்லையே. இந்த ஆகாயம் திறந்து தான் இருக்கிறதே. சிந்திக்க வேண்டும். தேவன் இல்லாமல் இது வராது. தேவன் இல்லாமல் இவ்வளவு கிரமமாக செயல்படுவது என்பதில்லை. தேவன் இல்லாமல் அம்மையாலே இந்த பூமியானது கிரமமாக அது சுத்த முடியாது. அது ஒன்றோடொன்று மோதி அழிந்துவிடும். இது தானாக உண்டாயிருந்தால் இவ்வளவு ஒரு சீரான அமைப்பையும் இவ்வளவு ஒரு ஞானமுள்ள ஒரு படைப்பையும் யார் உருவாக்க முடியும்? அது மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஜெபத்துக்கு பதிலளிக்கிறவரை நான் அறிந்திருக்கிறேன். அவர் எனக்கு தெரியும். இவ்வளவு வேளைகளில் அவரை நோக்கி நான் கூப்பிட்டு இருக்கிறேன். ஆச்சரியமாக அவர் பதிலளித்திருக்கிறார். இது தேவனுடைய கரமே இல்லாமல் வேறில்லை. அப்போ ஆண்டவர் ஒருவர் இல்லைன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவர் ஒருவர் இல்லைன்னு நான் எப்படி சிந்திக்க முடியும்? உன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஆண்டவரானா உறுதியாய் பற்றிக்கொள். அதான் எலியா சொன்னார், பாகால் தெய்வமானால் பாகாலை போய் பின்பற்று, கர்த்தர் தெய்வமான அவரை பின்பற்று. உடைய மனதில் அரைகுறையாக அவரை சிந்திக்காத. இங்கே இந்த 2 பேரை பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் பாருங்க. அந்த மத்தேயு 20வது அதிகாரத்தில் பார்க்குறோம். மத்தேயு 20வது அதிகாரத்தில் இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனது உருகி அவள் கண்களை தொட்டார். குருடான அந்த 2 கண்களை ஆண்டவர் தொடுகிறார். அதனாலே என்ன ஒரு தேவன் இல்லை? ஏன்? He had a heart of compassion. அதை வெளிப்படுத்துகிற ஒரு உணர்வை அந்த இடத்துல அந்த கண்களை தொட்டு வெளிப்படுத்துகிறார். அதனாலே இந்த தேவன் கிருபை உள்ளவர். உன்னுடைய வாழ்க்கையில் அவரிடத்தில் நீ வைக்கிற நம்பிக்கை ஒரு நாள் வீணாக போகாது. ஒரே ஒரு இடத்தை சுருக்கமாக காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு 14வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம்.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் எவ்விதமாக இங்கும் கூட இவ்வளோ மக்கள் வருகிறார்கள், திரளான மக்கள் வருகிறார்கள். ஓ, என்ன ஒரு அருமையான ரட்சகர், எவ்வளோ ஒரு ஆறுதலான கர்த்தரவர். அதனாலே அவரை நீ அறிந்திருக்கிறையா? அவரை உனக்கு தெரியுமா? அவரை பற்றி கொள்ளுகிறதுல நீ எப்படியாக விசுவாசத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? சிந்தித்துப்பார். மத்தேயு 14:14 விதமாக வாசிக்கிறோம். அவ்விதமாக அங்கு இயேசுவினிடத்தில் திரளான மக்கள் வருகிறார்கள். அவருடைய சீஷர்கள் வந்து அவ்விதமாக கடலை அங்கே அந்த உடலை எடுத்து அடக்கம் பண்ணி பின்பு போய் அந்த சங்கதியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். இயேசு அதை கேட்டு அவ்விடம் படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். இயேசு வந்த திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். மனது உருக்கம், தி கம்பேஷன் ஆஃப் ஜீசஸ். அவர் போய் அங்கே வனாத இயேசு ஜெபிக்க போகிறார். அதனாலே ஜெபிக்க கற்றுக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை வேலை ஆரம்பிக்கிறதுக்கு மேலே ஜெபம் பண்ணு. நீ ஒருவேளை 5 மணிக்கு நீ எந்திரிக்கணும்னா 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணு, தப்பில்லை. ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்க கற்றுக்கொள். அவரிடத்தில் போ. நீ உன்னுடைய நாளை அவரோடு ஆரம்பிப்பாயானா அந்த நாள் உனக்கு இன்பமானதாக இருக்கும். பிசாசு சொல்லும் அப்புறம் ஜெபம் பண்ணிக்கலாம். இல்லை, முழிச்சிட்டா ஜெபம் பண்ணணும். எனக்கெல்லாம் முழிச்சிட்டா ஜெபம் எப்படா ஜெபம் பண்ணுவோன்னு தான் இருக்கும். போய் ஜெபிக்கலாம், ஜெபத்தை முடிச்சுட்டு அப்புறம் படுத்துக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் நீ முதலாவது ஆண்டவரை நோக்கிப்பார், ஜெபம் பண்ண, உன்னுடைய காரியங்களை அவரிடத்தில் பேசு. திரளான மக்கள் வர்றாங்க, எதுக்கு இங்கே வர்றாங்கன்னு சொல்லி அவர் கேட்டாரா? இல்லைங்க, அவர்கள் அவருடைய மனது உருகி அவர்களை அவ்விதமாக சுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவருடைய மனதின் ஆழமான உருக்கத்தை பார்க்கிறோம். அதுமாதிரி இவருடைய அன்பும் இரக்கமும் எந்த தயவும் ஒரு நாளும் நம்ம மறந்துவிடக்கூடாது. இதை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் சிந்தித்தவர்களாய் நாம் வாழ்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசுவினிடத்தில் வியாதியஸ்தர்களாக இருந்த எல்லோரையும் சுஸ்தமாக்கினார். திரளான ஜனங்களை கண்டு அங்கே இவர் இருந்த இடத்துக்கு வந்து வனாந்தரமான இடத்துக்கு போனார். அவர் ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்பார். பெரிய கூட்டம் வந்துருச்சு. பட்டணங்களிலிருந்தாகவே சுஸ்தமாக்கினார், மனதுருகினார். அதுமாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இந்த மனதுருக்கமுள்ள இயேசுவை அறிஞ்சிருக்கமா? தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த இந்த ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர், மனம் உருக்கமுள்ளவர். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய மன உருக்கம் எவ்வளவு ஆச்சரியமானது. இந்த உலகத்தை தேவன் ஒருவர் படைத்திருக்கிறார் என்பதை குறித்த எந்த சந்தேகம் இல்லை ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து சூரியனை பார்க்கும் பொழுது இவ்வளவு ஒரு கோலத்தை யார் படைக்கக்கூடும்? ஒரு மனுஷன் பக்கத்தில் கூட நெருங்க முடியாது, பொசுங்கி விடுவான். ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு முன்னாலேயே அவன் பொசுங்கிடுவான். ஆண்டவரே, உடைய படைப்பு எவ்வளவு பெரிது. ஒருவேளை நிலவுக்கு போகலாம், ஆனால் சூரியனை நோக்கி அவன் போக முடியுமா? நீர் கெட்டி சேராத உன்னத தேவன், நீர் எவ்வளோ அழகாய் படைத்திருக்கிறீர். இந்த உலகத்தை படைத்து இந்த பூமியெல்லாம் இவ்வளோ அழகாய் படைத்து ஆண்டவர் தேவா, உம்மை சார்ந்து வாழுகிற கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.